வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் 4/6/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம்பா. ஸோ 3ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 650 அப்படின்ட்டு ரிசல்ட்டு. ஸோ 650க்கு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டு 5 கொடுத்துருக்கோம். ஸோ ஏ போர்டில் 0 கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே சி போர்ட்லேயே வந்துருச்சோம்பா. ஸோ அதே போர்டில் இறங்கிருச்சு. ஸோ நமக்கு பி போர்டு 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கும். அதாவது சி போர்டில் வந்திருக்கு ஆல் போர்டு 0ங்கிறது பாஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 052லாம் கொடுத்துருக்கோம். ஸோ 50ன்னு வந்துருச்சுப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸாக எடுத்தோம். ஸோ அதை அப்படியே 100 அப்படின்ட்டு எடுத்தோம். ஸோ அப்படியே டபுள்ஸ் அதாவது பவரில் வந்துருச்சாம்பா. ஸோ 6 5 0 அப்படின்ட்டு ஸோ ஃபுல்லாகவே பவரில் இறங்கிருச்சு. ஸோ நம்ம 2ஆம் தேதி ஒரு ஃபுல் வெற்றி கொடுத்தோம். அதாவது 3 நம்பர் வெற்றி கொடுத்தோம். ஸோ 3ஆம் தேதி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க 4ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ கேஎல் 4/6/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஓகேம்பா. ஸோ இன்னும் ஒரு ஃபுல் வெற்றி கொடுக்க முயற்சிப்போம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நண்பர்கள் லைக் அள்ளி விடுவோம்பா. ஓகேம்பா. ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் 250 வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. 250 வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெற்றி போன ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிப்பா. ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்பா. ஸோ வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஸோ ஏ போர்டில் 2 பி போர்டில் 1 சி போர்டில் 3 அப்படின்ட்டு ஸோ ஒரு ஷார்ட்டாக எடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. ஸோ 213 அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பரை எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ சிங்கிள் நம்பரு 213 தான் எடுத்திருக்கோம். ஸோ 213 பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ 213 பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் போர்டு 2 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 2 8. ஸோ இது ட்ரை பண்ண முடியலைன்னா ஸோ 123 128 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம இதே நம்பரை எதில் இருந்து எடுத்துருக்கோம்னா இங்கே 13 அதாவது சப்போர்ட் நம்பர் ரொம்ப. ஸோ 13 தான் இங்கே எடுத்துருக்கோம். 13 32 ஸோ 23 மாற்றி மாற்றி வரும்போது ஸோ பாக்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ 13 23 28 32 39 29 அப்படின்னு எடுத்து கிடைக்குது. ஸோ அதனால் 213 அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக பாக்ஸாக எடுத்துருக்கோம். ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கம்பா. ஓகேம்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோம்பா. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பாய். see you.